முள்ளங்கியும் முட்டையும் எப்படி பொரிக்குதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முதல்ல வாத்து முட்டை போட்டு பொரிப்பாங்க. இப்போ கோழி முட்டையை போட்டு பொரிக்கலாம். முட்டை, முள்ளாங்கி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. முள்ளங்கி இது மாதிரி தோல் சீவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. மண் இருக்கும், நல்லா அலசி எடுத்துருங்க. இதை மாதிரி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி வெங்காயம் 2, தக்காளி 1, முள்ளங்கி. இப்போ இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிங்க முள்ளங்கியை. வெங்காயம் கட் பண்ணிங்க, தக்காளியும் கட் பண்ணிங்க, கறிவேப்பிலை. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, கடுகு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கணுன்ட்டு பொறுமையாக வதக்குங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இதை மாதிரி வதங்கின வெங்காயம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியை வதக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வதங்குற வரையும் வதக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், இதை மாதிரி வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி கலருங்க. கொஞ்சம் அந்த எண்ணெயிலே அந்த மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை மாதிரி சுரண்டி நல்லா கலரி விடுங்க. எப்படியே சும்மா லேசாக கலர்னா அடியில் அடி பிடிச்சிரும். இப்போ முள்ளாங்கியை சேர்த்துடலாம். நல்லா இதை மாதிரி அது கூட சேர்த்து கலருங்க. முள்ளங்கி நல்லா கலருங்க. அந்த மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்ட பாருங்க, அதில் நல்லா கலரி விட்ருங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். சிம்மிலேயே வைங்க, வேகமாக வச்சிடாதீங்க. இப்போ நல்லா கலரியாச்சா? இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஏற்கனவே வதக்கும் போது வெந்துடுச்சுல்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிளகுத்தூள் போட்டு இப்போ நல்லா கலரிட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ நல்லா வேகமாக தூக்கி விட்ருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கட்டும். இந்த மாதிரி தட்டை திறந்துட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ திருப்பியும் தட்டு போட்டு மூடிட்டு வேகமாக வைக்காதீங்க, ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் காய் வேகும். பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள் காய். பாதி காய் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் சுண்டட்டும். காய் வெந்துருச்சு, தண்ணி சுண்டட்டும். கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், அதை சுண்டட்டும். திருப்பி தட்டு போட்டு முன்னா சீக்கிரமாக சுண்டிடும் தண்ணி. அதுதான் சுண்டிடுச்சு. நல்லா கலரிடுங்க. இப்போ வேகமாக வச்சுட்டு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கலரிட்டே இருங்க. விட்டுட்டு போயிடாதீங்க. வேகமாக வச்சுட்டிங்கன்னா தீஞ்சிரும். அதை இன்னும் கலரிட்டு போங்க. அப்போ சீக்கிரம் தண்ணி சுண்டிடும் வேகமாக வச்சா. இப்போ நல்லா கலரிட்டு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் சுண்டிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது. அதுவும் சுண்டிடுச்சு. நல்லா இது மாதிரி கலருங்க. தூக்கி விட்டால் அடி பிடிக்கும். அதனால் பாருங்கள், இது மாதிரி நல்லா சுரண்டிட்டு கலரி விடுங்க. கலரினா சீக்கிரம் முடிஞ்சிடும் வேலை.
காய் வெந்துடுச்சு. கொஞ்சம் வேகமாச்சு நல்லா இது மாதிரி கலரி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த முட்டையை எடுத்து இதில் உடச்சி ஊற்றிடணும். இதை மாதிரி இருக்கும்போது தான் ஊற்றணும். கொஞ்சம் தண்ணியோடு ஊற்றினு பிசு பிசுன்னு கொல கொலன்னு இருக்கும். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இதை நல்லா கலரிடுங்க. இது மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதை மாதிரி முள்ளாங்கியை நல்லா கலரி விடுங்க. இப்போ வேகமாக வச்சு கலரலாம். இது மாதிரி வேகமாக வச்சு நல்லா இது மாதிரி கலரிட்டு இப்போ ஸ்லோ பண்ணிவிடுங்க. கலரி விட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். முட்டையும் முள்ளாங்கியும் வெந்துருச்சு. உதிரியாக வர வரையும் கலரணும். இப்படியே பாருங்கள், எப்படி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? உதிரியாக வர வரையும், உதிரியாக வந்துச்சுன்னா ரெண்டுமே வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், உதிரியாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை மாதிரி நல்லா கலருங்க. எப்படி இது வருங்களா? உதிரியாக வரணும். உதிரியாக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா எப்படி உதிரியாக வருது? நம்ம பிரியாணி செஞ்சு அப்படி எடுத்து காமிப்போம். அதே மாதிரி பாருங்கள், இதை மாதிரி உதிரியாக வந்தோடனே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். முட்டையும் முள்ளாங்கியும் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம சும்மாவே தட்டில் வச்சுன்னு சாப்பிடுங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உண்மையே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.